ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா பெரியாங்குப்பை ஏரிக்கு வந்திருக்கிறோம். பெரியாங்குப்பை ஏரினா இது ஆம்பூர் வட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், ஆம்பூர் வட்டத்துல நம்ம பெரியாங்குப்பைன்ற ஒரு கிராமம். ஏன் நானே அந்த ஏரியா தான், பெரியாங்குப்பை எம்சி ரோடு. நானு இப்போ பெரியாங்குப்பை ஏரி வந்து கோடி போகுதுன்னு சொல்றேன். கோடி போகுதுன்னா உபரி நீர் வெளியே வருது. அதான் ஏரி நிரம்பி நீர்கள்லாம் வெளியேறது இல்ல, அந்த மாதிரி வந்து உபரி நீர் வெளியே போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளால பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம அதை தான் போய் பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த கோடி போறது, இந்த உபரி நீர் வெளியே வரது போய் பாக்கணும்னா கொஞ்சம் உஷாராவாங்க. ஏன்னா வந்து வழியெல்லாம் சரியில்லை, ரொம்ப சேரும் சகதியமா இருக்குது. உஷாராவாங்க. சரி வாங்க நம்ம கோடி போறத போய் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கோடி போறது தண்ணி வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப எல்லாம் போல, ஏதோ போயிருக்கு, கோடி போயிருக்கு. இதனால வந்து விவசாயிகள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா வந்து கிணத்துல ஏன்னா ஊட்டெல்லாம் அதிகமா இருக்குல்ல, கிணத்துல வந்து தண்ணி எல்லாம் மேலே ஏறும். இந்த சம்மர் சீசனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வந்து எப்படி சொல்றது, இந்த கோடி போனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த கிணறுங்க, அந்தந்த விவசாய நிலம் தோட்டம் எல்லாமே வந்து செழிப்பாயிடுதுங்கள, மண்ணு ஈரமாயிடுது. ஆனா வந்து விவசாயம் எல்லாம் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தண்ணி பாருங்க எவ்வளவு போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்க இந்த பகுதியில் இருக்கிறவர் ஒருத்தர் வந்து காலை கடனுக்கு வந்திருக்காரு, ஏரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து என்ன பண்ணிருக்குன்னா, இப்ப இந்த கல் இருக்குல்ல, தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க, அந்த கல்லு மேல வந்து ஒரு 500 கேஜி முதல்ல ஒண்ணு இருந்துருக்குறோம். 500 கேஜில முதல்ல ஒண்ணு இருந்திருக்குது. அதை பார்த்துட்டு அவரு அரக்க பறக்க ஓடி இருக்காரு. கீழே விழுந்து அடிப்பட்டு அப்படி போயிருக்காரு. மக்களே யாரும் வராதீங்க, ஏன்னா வந்து நான் உள்ள வண்டி எடுத்து உள்ள வரும்போதே அவர் சொல்லிட்டாரு என்னன்னு, இந்த மாதிரி 500 கேஜில ஒரு முதல்ல ஒண்ணு இருக்குது, உஷாரா போய் பாருங்கப்பா. நான் ஏரியில எல்லாம் போய் இறங்கி போறீங்க, உஷாரா போயிட்டு வாங்க. ஏன்னா 500 கேஜில இருக்குது, நல்லா பெருசா ஒண்ணு இருக்குது, நான் பார்த்த காலையில, இப்ப தண்ணிக்குள்ள இறங்கிட்டு இருக்குது அப்படின்றாரு. நீங்க பாக்குறதுனா உஷாரா போயிட்டு வாங்க. என்ன ஏதோ தண்ணியில இறங்குறதோ மீன் பிடிக்கிறதோ அதெல்லாம் வச்சுக்காம உஷாரா எதோ இருந்தாலும் உஷாரா பண்ணுங்க, ஜாக்கிரதையா பண்ணுங்க. ஏன்னா 500 கேஜில சொன்னோன்னே எனக்கு வந்து எனக்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளவு அள்ளுடுது, பயமா இருக்குது. அதனால வந்து உஷாரா இருங்க. வாங்க பாக்கலாம். இருந்தாலும் வந்து மக்களுக்கு வந்து காட்டணும், இல்ல நான் வந்து இல்ல என் மக்களை நான் வந்து மகிழ்விக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து தைரியமா வந்து இறங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிறேன். வாங்க தண்ணிக்குள்ள இறங்கி நான் போய் பாக்குறேன். அப்படியே முதல்ல இருந்தா கூட ஆய் சொல்லிட்டு வந்துடலான்னு இருக்கிறேன். இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் யாரும் எடுக்காதீங்க. என்ன நீங்களும் வீட்டுல ஏன்னா ட்ரை பண்ணாதீங்க, உஷாரா இருங்க. எல்லாமே உங்களுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பாத்துங்க, இந்த சென்டர் தான் பார்த்தேன்னு சொல்றாரு அந்த வயதான ஒரு முதியவர். அந்த சென்டர் தான் நான் பார்த்தேன், முதல்ல 10 இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. நான் காலையில வந்து பார்த்தா ஒரு 6 o'clock வந்திருக்காரு, அதாவது 6 மணிக்கு அவர் வந்து பார்த்திருக்காரு. காலை கடனுக்காக வந்தவர் அறக்க பறக்க இப்ப ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. ஏன்னா அந்த அளவு அடிச்சு புச்சு ஓடி இருக்காரு. அதனால வந்து ஆத்துல வந்து இறங்குறதோ, ஆத்துலன்ற மாதிரி ஏரியில வந்து இறங்குறதோ மீன் பிடிக்கிறதோ பண்ணாதீங்க. பண்ணாலும் வந்து உஷாரா பண்ணுங்க, உஷாரா இருங்க. ஏன்னா வந்து கல்லு மேல எல்லாம் ரொம்ப பாசியாவும் இருக்கு, வலிக்குனா போய் சேர வேண்டியது ஒரேடியா. மீனுங்கெல்லாம் பயங்கரமா இருக்குது. ஆனா வந்து ரொம்ப சின்ன மீன் தான் இருக்குது, பெருசா எதுவும் கண்ணுக்கு படல, எல்லாம் வந்து சின்ன மீன் தான் இருக்குது. மீன் எதனா கையில் பிடிக்கலான்னு பார்த்தா அங்க கையில் பிடிக்கிற மாதிரியே தெரியலீங்களே. பாத்துங்க தண்ணி எவ்வளவு பெரிய போகுதுன்னு சொல்லிட்டு.
உண்மையாவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியா தான் இருக்கிறேன் நானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.